இன்னைக்கு காலையில இந்த சம்பவம் நடந்திருக்குது. எல்லாரும் நம்ம என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஏஆர் ரகுமான் வந்து பொண்டாட்டிய பிரிஞ்சுட்டாரு. நீதி கட்சி வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சது. இந்த ரெண்டு தானே சார் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்குது. நான் அந்த வீடியோ கிளிப்பிங்க பாக்குறேன். அந்த குத்துப்பட்ட டீச்சரை வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து சேர்ந்து தூக்கிட்டு போறத பாக்குறோம். அந்த பிள்ளைகள் எவ்வளவு பெரிய டர்மக்குள்ள ஆளா இருப்பாங்கன்னு பாருங்க. எந்த சுயமரியாதை பேசுறாங்களோ, எந்த பெண்களுக்கான விடுதலைன்னா அக்கா பேசுவாங்க. ஆனா நீங்க சல்மா ஸ்கூலுக்கு பாருங்க, இனி வரைக்கும் அந்த அக்கா போய் பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு ஆசிரியரோட கனவா கூட இருக்கும் சொல்லி கொடுக்கும் போது நான் சாகணும்ட்டு. ஆனால் ஒரு கத்தியால குத்தப்பட்டு ஒரு வன்முறைக்கு இரையாகி சாகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப துயரமா இருக்குது. ஒரு செக்யூரிட்டி இல்ல. நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் வாசல்ல போய் நின்னு பாருங்க சார். பிள்ளை ரோட கிராஸ் பண்ணுதுன்னா ஒரு வாட்ச்மேன் இங்க நிப்பாரு, ஒரு வாட்ச்மேன் அந்த சைடு நிப்பாரு சார். அப்ப யாரு வேணாலும் உள்ளுக்குள்ள வந்து நீங்க வந்து குத்திட்டு போலாங்கிற அளவுக்கு நீங்க இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குதுங்கிறத சொல்லும் போது வலிக்குது இல்ல எந்த இடத்துல அரசு கவனக்குறைவா இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? பள்ளிக்குள்ளார ஜாதி வெறியால அருவாலை எடுத்துட்டு வந்து வெட்டுறான். உங்களால செய்ய முடிஞ்ச விஷயம் என்ன? மகாவிஷ்ணுவை டெரரிஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இந்த சமுதாயம் தான் சமூக நீதி திராவிட மாடல்னா அது நாசமா போட்டும். அப்ப 1.5 வருஷமா தலைமறைவா இருக்கிற இவருடைய செந்தில் பாலாஜியோட தம்பியை உங்களால பிடிக்க முடியல. ஆனா கஸ்தூரிய வீட்டில் தலைமறைவா இருந்துன்னு டெரரிஸ்ட் மாதிரி புடிச்சிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்னத்த பேசுறீங்க? வரலாறு பேச மாட்டீங்க. வரலாறுன்னா உங்களுக்கு திராவிட வரலாறு மட்டும்தான். நீதி கட்சிக்கு பிறகுதான் வரலாறு. அதுக்கப்புறம் தமிழக வரலாறே கிடையாது உங்களுக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் வந்து அவர்களோட இருக்கிறோம். என்ன செய்வீங்க? என்ன செய்ய போறீங்க? இறந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்வீங்க. மிஞ்சி போனா 2 லட்சம் பணம் கொடுப்பீங்க. உன் பிள்ளை இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது. கடந்த வாரம் நியூஸ்ல வருதுங்க சார். நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது. அப்பா கையால வந்து பையன் அவார்டு வாங்குறான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கல்வித்துறை அமைச்சருடைய பையன் அடையாறுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அதுதான் நீங்க இது பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் பிரெஞ்சு படிக்கிறேன், தமிழை ஒரு மொழிப்பாடமாக கூட எடுக்கலன்னு சொல்றான். உங்களுடைய பிள்ளைகளை லண்டனிலும் துபாயிலும் யூஎஸ்லயும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயும் படிக்க வச்சுட்டு உங்களுடைய கொள்கைகளை இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மக்களுக்கு இந்த திராவிட மாடல்னு சொல்ற உங்க ஆட்சியில தான் 3வது மொழியை கற்க கூட விட மாட்டேன்னு சொல்றீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வேற ஒரு கம்யூனிட்டி ரீசன் சொல்லி அவன் மேல யூரினை பாஸ் பண்ற நிகழ்ச்சியை பாக்குறோம். ஏன் இந்த சம்பவங்கள் எதுவும் தனியார் பள்ளியில் நடப்பதில்லை? ஏன் இந்த சம்பவங்கள் எல்லாம் அரசு பள்ளிகளில் மட்டுமே நடக்குது? ஆனால் அவங்க நிதி பற்றாக்குறையும் ஒரு காரணமா சொல்றாங்களே. அப்ப உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்குதா? உங்க அப்பாவுக்கு சமாதி கட்ட காசு இருக்குதா? உங்க அப்பா பேர்ல எல்லா இடத்துலயும் பூங்கா வைக்க காசு இருக்குதா? அதுக்கெல்லாம் காசு இருக்குது. என் புள்ள படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா? இவர் பெயரை வைக்காமல் யார் பெயரை வைப்பதுன்னு கேக்குறீங்கல்ல? ஏன் அந்த ஊர்ல எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளே இல்லையா சார்? ஆட்சி அப்படின்னு சொன்னா கருணாநிதி ஆட்சிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல சட்டை போட்ட, செருப்பு போட்ட, சமூக நீதி வச்ச, எல்லாரும் அதுக்கு முன்னால அவுத்து போட்டு தெரிஞ்சாங்கன்னு சொல்லுவீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கங்க மேம். இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில பாடம் நடத்தி கொண்டிருந்த, அது குறிப்பா தஞ்சாவூர்ல பாடம் நடத்தி கொண்டிருந்த ரமணி என்ற ஆசிரியையை அந்த பள்ளிக்குள்ளே புகுந்து ஒரு நபர், மதன் என்ற நபர் வந்து கத்தியாலுக்கு தாக்கி இருக்கிறாரு. இது பல இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் இன்னைக்கு பள்ளியிலே ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது. உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க இதை? இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல இது வந்து ரொம்ப பழகி போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், அதுவும் எஸ்பெஷலி பள்ளிக்கூட மாணவர்களிடத்துல போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், வன்முறையாக இருக்கட்டும், ஜாதி வெறியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப கடந்த 3 வருஷத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறதுக்குரிய சாட்சிகள் ஒன்னொன்னா அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இதுல ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே ஆசிரியர்களுக்கு வந்து வகுப்பறையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே நம்மளுடைய உயிர் போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு ஆசிரியரோட கனவா கூட இருக்கும். சொல்லி கொடுக்கும் போது நான் சாகணும்ட்டு. ஆனால் ஒரு கத்தியால குத்தப்பட்டு ஒரு வன்முறைக்கு இரையாகி சாகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப துயரமா இருக்குது.
ஏன்னா இதே தமிழகத்துல எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் எனக்கு தேவதானம்னு நினைக்கிறேன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடத்துல கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக உறுதியாயிட்டே இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது எனக்கு. இதை நான் சொல்லும் பொழுது பொதுவெளியில கூட அவரை சார்ந்த நபர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா, நீங்க எப்போதுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல குறை சொல்லி பேசுறீங்க. அப்ப நான் சொல்லுவேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல கழிப்பறைகள் இல்ல. என் புள்ள வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் யூரின் கூட போக முடியாம கஷ்டப்படுது, அதனால எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு செக்யூரிட்டி இல்ல. நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் வாசல்ல போய் நின்னு பாருங்க சார். பிள்ளை ரோட கிராஸ் பண்ணுதுன்னா ஒரு வாட்ச்மேன் இங்க நிப்பாரு, ஒரு வாட்ச்மேன் அந்த சைடு நிப்பாரு சார். வர பஸ் வேன் எல்லாம் தடுத்து பிள்ளைங்களை ரோட கிராஸ் பண்ண வைப்பாங்க. என் அரசு பள்ளி பிள்ளைக்கு செக்யூரிட்டி கிடையவே கிடையாது அங்க. அப்ப யாரு வேணாலும் உள்ளுக்குள்ள வந்து நீங்க வந்து குத்திட்டு போலாங்கிற அளவுக்கு நீங்க இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குதுங்கிறத சொல்லும் போது வலிக்குது இல்ல. அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் எத்தனை வந்தாதான் நீங்க திருந்துவீங்கன்னு நம்ம கேட்கணும்ல. இல்ல எந்த இடத்துல அரசு கவனக்குறைவா இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? எந்த இடத்துல கவனக்குறைவா இல்லைங்க சார், அது அப்படிதான் நீங்க கேட்கணும். எந்த இடத்துல கவனமா இருக்குன்னு நீங்க கேட்க முடியாது. பள்ளிக்குள்ளார ஜாதி வெறியால அருவாலை எடுத்துன்னு வந்து வெட்டுறான். டீச்சர் வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க் கொடுத்தா மறுநாள் கத்திய புக்குக்குள்ள எடுத்துன்னு வந்து வச்சு வெட்டுறதுக்கு தயாராதுக்கு வரேன்னு சொல்றான். நீங்க சோசியல் மீடியால பசங்க பிரச்சனை பண்றாங்க, அதை தடுத்து விட போன ஆசிரியர் நீங்க பாத்திருப்பீங்க, திருச்சியில மண்டையில உடைச்சு அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எந்த இடத்துல இந்த பள்ளிக்கூடம் அவர்களுக்கு செஞ்சது? நீங்க என்ன உங்களால செய்ய முடிஞ்ச விஷயம் என்ன? மகாவிஷ்ணுவை டெரரிஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. அப்போ இன்னைக்கு வேல்யூ எஜுகேஷன் இல்லன்றதுடைய ஒரு கட்டத்திலயும் உள்ள ப்ரூஃப் தானே இங்க சரி. இது ஒரு வேல்யூ, ஒரு டீச்சரை மதிக்கணுங்கிறது ஒரு அடிப்படை. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன சொல்லி தரீங்க? அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க, அவளை எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொல்றீங்க. பாடத்துல கேள்வி கேட்கறது நியாயம், எல்லாரும் கேள்வி கேட்கணும். ஆனா நீ இப்படியா நீ அப்படியான்னு நீங்க கேள்வி, அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க அதுதான் சுயமரியாதைன்றீங்க, அததான் சமூக நீதிங்கிறீங்க. ஒரு இறை அச்சம் இல்ல, ஒரு கடவுள்கிட்ட ஒரு நம்பிக்கை இல்ல, ஆசிரியர்கள் இடத்துல ஒரு மரியாதை இல்ல. இந்த சமுதாயம் தான் சமூக நீதி திராவிட மாடல்னா அது நாசமா போட்டும், அது எங்களுக்கு தேவையே இல்லை சார். இல்ல இப்ப இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. அரசியல்வாதிகள் மிக முக்கியமான நபர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரை வந்து பாதுகாப்புக்கு அனுப்புறாங்க. நாளைய இந்தியாவிற்கு இவங்க தான் அடையாளம் அப்படின்ற மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒரு காவலாளி போட முடியலையா, என்ன காரணம்னு தமிழக அரசை பார்த்து மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சார் நீங்க மாணவர்களுக்கு காவலாளி வேணுமான்னு கேக்குறீங்க சார். இங்க ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவர்களுக்கு வகுப்புக்குள்ளாரதான் இப்படி இருக்குதுன்னா அவன் நினைச்சதை கூட படிக்க முடியல. மொத்தமாகவே பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நாளைக்கு உருவாக்க போகுதான்னு ஒரு அச்சமற்ற சூழல் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. நீங்க வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறாரு, நாங்கள் வந்து அவர்களோட இருக்கிறோம். என்ன செய்வீங்க? என்ன செய்ய போறீங்க? இறந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்வீங்க, மிஞ்சி போனா 2 லட்சம் பணம் கொடுப்பீங்க. அந்த இழந்த வாழ்க்கை அவர்களுக்கு திரும்ப கிடைக்குமா? அந்த பிள்ளை திரும்ப கிடைக்குமா? எத்தனை நாளைக்குதான் இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போது இனி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்குவோம். முதலமைச்சர் எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். நீங்க சொல்லி முதல்ல ஒழுங்கா உருப்படியா நடத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது இல்ல. அப்ப நம்ம அதை தானே முதல்ல யோசிக்கணும். ஒரு தடவை வந்தா பிரச்சனைன்னு சொல்லலாம், அப்ப திரும்ப திரும்ப வருதுன்னா உங்களோட லட்சணம் எப்படி இருக்குன்னு நாங்க கேட்க வேண்டியது இருக்குல்ல. மனசு ரொம்ப வலிக்குதுங்க சார். உன் பிள்ளை இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது, கடந்த வாரம் நியூஸ்ல வருதுங்க சார். நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது, அப்பா கையால வந்து பையன் அவார்டு வாங்குறான், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த பையன்கிட்ட பேட்டி கேட்கறாங்க, அவன் தமிழை ஒரு மொழி பாடமாக கூட எடுக்கல. கல்வித்துறை அமைச்சருடைய பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாரா? ஆமா சார், கல்வித்துறை அமைச்சருடைய பையன் அடையாறுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அதுதான் நீங்க இது பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் பிரெஞ்சு படிக்கிறேன், தமிழை ஒரு மொழி பாடமாக கூட எடுக்கலன்னு சொல்றான். அந்த பையன் கண்டிப்பா நல்லபடியா படிக்கட்டும் சார், எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கட்டும், யாரும் அதற்கு குறுக்க சொல்ல போறது இல்லை. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை லண்டனிலும் துபாயிலும் யூஎஸ்லயும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயும் படிக்க வச்சுட்டு உங்களுடைய கொள்கைகளை இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மக்களுக்கு இந்த திராவிட மாடல்னு சொல்ற உங்க ஆட்சியில தான் 3வது மொழியை கற்க கூட விட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப எங்க உங்க நீதி இருக்குன்னு நாங்க கேட்போம்ல. வகுப்பறைக்குள்ள இப்படி இருக்குது, வகுப்பறைக்கு வெளியில போனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வேற ஒரு கம்யூனிட்டி ரீசன் சொல்லி அவன் மேல யூரினை பாஸ் பண்ற நிகழ்ச்சியை பாக்குறோம். டீச்சரை சொன்னான்னா கத்தி எடுத்துன்னு வந்து டீச்சரை கொல்றதுக்கு வரதா பாக்குறோம். இதே சென்னையில பாட்டில எடுத்து வச்சு குத்தி ஒரு டீச்சரை கொலை பண்ணதை நம்ம பார்த்தோம்ல. ஏன் இந்த சம்பவங்கள் எதுவும்
தனியார் பள்ளியில் நடப்பதில்லை? ஏன் இந்த சம்பவங்கள் எல்லாம் அரசு பள்ளிகளில் மட்டுமே நடக்குது? இதை நாம கேட்க கூடாது சார்? அரசு பள்ளி ஆசிரியர்களும் அரசு பள்ளியில என் பிள்ளைய படிக்க வைக்கிறான்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க கேட்க வேண்டிய கேள்வி இது. இல்ல, அதை கேட்டால்தான் நாங்க அரசு பள்ளிக்கு தேவையான பாதுகாப்பு வழங்குறோம், எல்லாமே இலவசமா கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு பதில சொல்லி முடிச்சிடுறாங்கல்ல. சார் ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல சார், நான் ஒரு சவாலாகவே இதை விடுறேன் சார். அரசு பள்ளி கல்வித்துறை நாளைக்கு ஒரு ஒயிட் ரிப்போர்ட் கொடுக்கட்டும் சார், வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். தமிழகத்தில் எத்தனை பள்ளிகள் இருக்கின்றன, எத்தனை பள்ளியில செக்யூரிட்டி இருக்காங்க, எத்தனை பள்ளியில சிசிடிவி கேமரா இருக்குது, எத்தனை பள்ளிகள்ல கழிப்பறைகள் நன்றாக இருக்குது, எத்தனை கழிப்பறைகள் இருக்கு, தண்ணி வசதியோட இருக்கு. இதை மட்டும் கொடுக்கட்டும் சார், வேற எதுவுமே வேண்டாம். நான் ஆசிரியர்களுக்கெல்லாம் அப்புறமா போறேன். இது ஒருத்தருடைய அடிப்படை தேவை. நீங்க உயிர் இருந்தாதான் படிக்க முடியும். ஒரு டாய்லெட் ஒழுங்கா இருந்தாதான் பிள்ளைகள் நேச்சுரல் கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். சோ அதை கூட சரியாக செய்ய முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கும் நீங்க இருக்கிறீங்க. நம்ம ஸ்கூல்ங்கிற பெயர்ல திரும்பவும் வந்து பிரைவேட் கிட்ட காசு கொடு, படிச்ச பையன்கிட்ட காசு கொடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன மாடலை பேசுறீங்க இங்க? அப்ப நல்லதெல்லாம் நடந்தா திராவிட மாடல்னா அப்ப இதுக்கும் திராவிட மாடல்னு அவங்க பொறுப்பேற்றுப்பாங்களா? ஆனால் அவங்க நிதி பற்றாக்குறையும் ஒரு காரணமா சொல்றாங்களே. அது மட்டும் இல்லாம ஒரு காலங்கள்ல மின்சாரம் கூட இல்லாமல் விளக்குல படிச்சு மிகப்பெரிய அறிஞர்களானவங்க எல்லாம் இருக்கிறத பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு பதில சொல்றாங்க. காமராஜர் படிக்காம வந்தாரு சார், எம்ஜிஆர் படிக்காம வந்தாரு சார். அதுக்காக நீங்க அவங்க 2 பேரையும் மட்டும் எக்ஸாம்பிளா வச்சு அத்தனை பேரையும் படிக்காம விடாம ஆக்கிடலாமா சார்? எக்ஸம்ஷனை வந்து ஜெனரலைஸ் பண்ணவே முடியாது சார். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லட்சத்துல ஒரு பிள்ளை வீட்டுல வந்து அப்பா குடிக்காரனா இருப்பான், அப்பா இல்லாம இருப்பான். அப்பா செத்து போன அன்னைக்கு 12th எழுதி நல்ல மார்க் எழுதுன பிள்ளைங்க இருக்குது. அதுக்காக எல்லா அப்பனும் செத்து போகணும்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்ல அப்பா செத்து போனதான் நீ படிப்பியான்னு கேட்க முடியும்? என்ன முட்டாள்தனமான இவர்களுடைய வியாக்கியானம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அப்ப உங்களுக்கு செல வைக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்குதா? உங்க அப்பாவுக்கு சமாதி கட்ட காசு இருக்குதா? உங்க அப்பா பேர்ல எல்லா இடத்துலயும் பூங்கா வைக்க காசு இருக்குதா? அதுக்கெல்லாம் காசு இருக்குது. என் புள்ள படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா? இதை நாங்க கேட்க மாட்டோமா? ஓகே மேம். போற இடமெல்லாம் திறக்கிறாருல்ல சார், போற இடமெல்லாம் உங்க அப்பா சிலையை தானே திறக்கிறீங்க. இவர் பெயரை வைக்காமல் யார் பெயரை வைப்பதுன்னு கேக்குறீங்கல்ல. ஏன் அந்த ஊர்ல எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளே இல்லையா சார்? தமிழக வரலாற்று புத்தகத்தை எடுத்து பாருங்க. மிஞ்சி போனா 10ல இருந்து 20 சுதந்திர போராட்ட தியாகிகள் பேரை தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் மத்திய அரசு 542 பேரை ஐடென்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்னத்த பேசுறீங்க? வரலாறு பேச மாட்டீங்க. வரலாறுன்னா உங்களுக்கு திராவிட வரலாறு மட்டும்தான். நீதி கட்சிக்கு பிறகுதான் வரலாறு. அதுக்கப்புறம் தமிழக வரலாறே கிடையாது உங்களுக்கு. தமிழ்ல எடுத்துட்டீங்கன்னா திராவிடம் தான் உங்களுக்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. ஆட்சி அப்படின்னு சொன்னா கருணாநிதி ஆட்சிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல சட்டம் போட்டேன், செருப்பு போட்டேன், சமூக நீதி வச்சேன், எல்லாரும் அதுக்கு முன்னால அவுத்து போட்டு தெரிஞ்சாங்கன்னு சொல்லுவீங்க. என்ன இவங்க கொண்டாட வராங்கன்னதே புரிய மாட்டேங்குது சார். பேசும்போது சொன்னீங்க கல்வித்துறை அமைச்சருடைய பையன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறதா சொன்னீங்கல்ல. அவர் என்ன காரணத்திற்காக கொண்டு போய் அங்க சேர்த்து விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து தரமான கல்வி இல்லை, இங்க வந்து பாதுகாப்பு இல்லை, இந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்க போய் சேர்த்து விட்டுருப்பாரோ? சார் சமூக நீதி பேசின சூர்யா அவர்கள் என்ன காரணம் சொல்லி இங்க இருந்து மும்பைக்கு குடியேறினாங்க சார்? என்ன காரணம் சொன்னாங்க? அங்க நல்ல படிப்பு இருக்கு, அங்க போறோம்னு தானே சொன்னாங்க. அந்த சமூக போராளிகள் தானே இங்க நீட்டு தப்பு, இங்க வந்து இருமொழி கொள்கை போதும்னு சொன்னாங்க. ஓம் பிள்ளைய எங்க நல்லா இருக்கோ அங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஆனா என் பிள்ளைக்கு எது கிடைக்க வைக்கணுமோ அதுக்கு நீங்க காரணம் சொல்வீங்க. இவ்வளவு சிம்பிள் சார். இந்த இதுவே யாரெல்லாம் சொல்லுக்கும் செயலுக்கும், ஏன்னா அவங்க திமுகவுல இருந்தே ஒருத்தர் ஒரு பொது மேடையில பேசுறாரு சார். நானும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு இது பிசினஸ், அது கொள்கை, கொள்கை வேறு பிசினஸ் வேறுன்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க? நான் நினைப்பேன் ஒரு குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் புள்ள அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா நான் என்ன செய்வேன்னு யோசிச்சு செய்யணும்னு ஒரு ஆசிரியரா நான் சொல்லுவேன். நீங்க என்ன செய்வீங்க? ஏன்னா இது வந்து உங்களோட கொள்கை, இருமொழி கொள்கை. இன்னொன்னு என்னது, என் புள்ள நல்ல இடத்துல படிக்கணும். அப்படி எப்படி ரெண்டும் வேற வேறையா இருக்க முடியும்? என்ன நிலைமைக்கு இங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க? 10 புள்ள பேக ஓபன் பண்ணா 2 பிள்ளைங்க இதுல வந்து போதைப் பொருள் இருக்குதுன்னு டீச்சர்ஸ் அவ்வளவு வருத்தப்படுறாங்க, பயப்படுறாங்க. எந்த நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு 5 வருஷம் முடியும் போது கொண்டு போக போகுதுன்னு நமக்கு தெரியல சார். இந்த சம்பவத்திற்கு பிறகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு, என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுவிட்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபியூச்சர்லயே சொல்றாரு, எதுவுமே நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சார் நடவடிக்கை எடுத்ததாரு சார் அவங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து மீடியா ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குது. மீடியாக்கள் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னாடி நான் அதுக்கு பதில் சொல்லணும்ன்ற குறி இருக்கே தவிர அந்த விஷயத்தை சரியாக கையாண்டு அந்த நிகழ்வு இதற்கு பிறகு வராமல் இருப்பதற்குரிய வேலையை செய்யணுங்கிற எண்ணம் இங்க யாருக்குமே இல்லை. இப்போ உங்களுடைய வாயை மூடணும், இல்லைன்னா திசை திருப்பணும். இதுதான் சார் இங்க மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில இந்த சம்பவம் நடந்திருக்குது.
எல்லாரும் நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஏஆர் ரஹ்மான் வந்து பொண்டாட்டிய பிரிஞ்சுட்டாரு, நீதி கட்சி வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சது. இந்த ரெண்டு தானே சார் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்குது. அப்ப நீங்க எதை போர்ட்ரே பண்ண விரும்புறீங்க? ஒரு பிரைவேட்டை வந்து பப்ளிக் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் எது சரி செய்யப்பட வேண்டுமோ அது திசை திருப்பப்படணும். மக்கள் வந்து அதை பத்தி யோசிக்க கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அப்ப 1.5 வருஷமா தலைமறைவா இருக்கிற இவருடைய செந்தில் பாலாஜியோட தம்பியை உங்களால பிடிக்க முடியல. ஆனா கஸ்தூரிய வீட்டில் தலைமறைவா இருந்துன்னு டெரரிஸ்ட் மாதிரி புடிச்சிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. இங்க இருக்குது உங்க சமூக நீதினு நாங்க சொல்றேன். செய்திகளை வந்து பரப்புறது திட்டமிட்டே பரப்பப்படுதுங்களா ஒரு செய்தியை மறைக்கிறதுக்காக? ஆமா சார், எந்த செய்தி பரப்பப்பட வேண்டும், எந்த செய்தி பெரிதாக்கப்பட வேண்டும், எந்த செய்தி மறைக்கப்பட வேண்டும், இல்லனா ஒரு நியூஸா கடந்து போக வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல இந்த அரசு ரொம்ப தெளிவா இருக்கு. அது இங்க நடக்கிற நிகழ்வுகள் மூலமே சாட்சி. உள்ளங்கைக்கு கண்ணாடி, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து காமிக்க வேண்டியது இல்ல. கடந்த 1 வாரமா நீங்க பாருங்க எது வந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்க. நயன்தாரா தனுஷ் சண்டை வந்துகிட்டு இருக்குது, கஸ்தூரி அரெஸ்ட் பண்ண சண்டை வந்துகிட்டு இருக்குது. இப்ப பாருங்க இன்னைக்கு நேத்திக்கு நைட்ல இருந்து ஏஆர் ரஹ்மானோட மேட்டர் வந்துகிட்டு இருக்குது. எது வர வேண்டிய விஷயங்கள் அது வருதான்னு நம்ம பார்க்கணும். அப்போ எங்க இந்த மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய இடத்துல உள்ள பொறுப்பு எப்படி வந்து ஒரு மீடியாவுக்கு இருக்கோ அதே போல உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு விளக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நாம எல்லாம் இதை பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அந்த வீடியோ கிளிப்பிங்க பாக்குறேன். அந்த குத்துப்பட்ட டீச்சரை வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து சேர்ந்து தூக்கிட்டு போறதை பாக்குறோம். அந்த பிள்ளைகள் எவ்வளவு பெரிய டர்மக்குள்ள ஆளா இருப்பாங்கன்னு பாருங்க. எவ்வளவு மென்டல் பிரஷர் இருக்கும். தூங்கினா அந்த குழந்தைக்கு கண்ணுல இது ஞாபகம் வராதா? டீச்சர் ரத்த வெள்ளத்துல கடந்தது ஞாபகம் வராதா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பாதுகாப்பு, என்ன லட்சணத்துல நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்குல்ல. திமுக இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமா காரணமா பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா அரசு பதவியில இருக்கவங்க தான், அரசு துறைகளில் வேலை பார்க்கப்படுறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசு மருத்துவமனையில ஒரு மருத்துவர் கத்தியால குத்தப்பட்டார். இப்போ அரசு பள்ளியிலே அதுவும் பாடம் நடத்தி கொண்டிருக்க ஆசிரியவே கத்தியால தாக்கியிருக்காங்க. இது இப்படி தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் அரசு துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய எண்ணம் என்னவா இருக்கும்? சரி, அதாவது அரசு துறை அப்படிங்கிறது வந்து அரசு இயந்திரம்னு அதுதான் சார் சொல்ல. அதனாலதான் சொல்றோம் இவங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதிகாரிகளோ இல்ல அரசு பணியாளர்களோ அவர்கள் பணிக்காலம் முடிகிற வரை ஒவ்வொரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல தப்பானவர்களும் இருக்கலாம். நாம வந்து 100% அவங்க சரின்னு நம்ம சொல்றதுக்கு வரல. அதுல லஞ்சம் வாங்குறவங்க இருப்பாங்க, பெண்களை வந்து தொல்லை பண்றவங்க இருப்பாங்க. எல்லாமே பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வர அளவுக்கு இவங்க ஆயிடுச்சு. ஏன்னா இதே அரசு ஆசிரியர்கள் தான் அவர்களுக்காக ரோட்ல இறங்கி ஓட்டு கேட்டாங்க. அதற்கு தகுந்த மாதிரி வாக்கு கொடுத்தாங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் அந்த சங்கத்துல உள்ள தலைவர்கள் கிட்ட கேளுங்க, இந்த 3.5 வருஷத்துல நீங்க எதுக்காக ஓட்டு போட்டீங்களோ அது நடந்துருச்சான்னு சொல்லிட்டு 10% கூட அரசு அவர்கள் சொன்ன அந்த இது நடக்கல, கொடுத்த உறுதி வந்து அவங்க செய்யலங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எல்லா துறைகள்லயும் நம்ம வீட்டுல ஆட்கள் இருக்காங்க. உங்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதற்கு அடுத்தவங்க சொல்லி நமக்கு தெரிய வேண்டியது இல்ல. இன்னைக்கு அதற்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா செய்த தவறை தவறுன்னு ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. இவங்க சமூக ஊடகங்கள்ல எப்படி பரப்பி விடுறாங்க, சோசியல் மீடியால. ஆமா, நீங்க இருக்கிற 10% ஓட்டு போட்டுதான் ஜெயலலிதா வந்தாங்களா? நீங்க இல்லாமையே எங்களுக்கு ஓட்டு வரும், உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி இருக்காது, நீங்கெல்லாம் இப்படித்தான் சொல்லிட்டு அவர்களுடைய ஊபிஸை விட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா அரசு ஊழியர்களை அசிங்கப்படுத்துற வேலையும் அவங்களேதான் செய்யறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாவற்றிலும் ஒரு முன்னுதாரணமா வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதை பெரும் செய்தியா சொல்றாங்களோ இல்லையோ, எங்களுடைய திட்டங்கள் மூலமாகத்தான் இவங்க வந்து இப்படி முன்னேறி வர்றாங்க அப்படின்னு தற்போதைய அரசு சொல்றாங்க. குறிப்பா அவங்க அந்த கல்வியில கொடுக்கக்கூடிய திட்டங்களை தான். ஆனா நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது கல்வி திட்டம் குறிப்பா பள்ளிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா சல்மா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு மதுவை கொடுத்து அவங்க மேல அத்துமீறினாங்க. அந்த சம்பவம் கூட இப்ப மூடி மறைஞ்சிருச்சு. இப்படி தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல நீங்க எப்படி இந்த பார்வையை பாக்குறீங்க? சரி, நீங்க சொல்லும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் தாளாளருக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆனா கஸ்தூரி என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்களுக்கு அவங்க பேசினது தப்பு தான். ஆனால் அது கண்டிக்க கூடியதா இல்ல தண்டிக்க கூடியதா, ஜெயில வைக்க கூடியதான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நான் முதல்ல சொன்னது உண்மைன்னு ஆயிடுச்சுங்களா?
எந்த அளவிற்கு பள்ளிகள் அளவுல இருந்து இந்த போதை, இந்த கஞ்சா, லிக்கர் இதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க நீங்க. அப்போ ஒரு ஆசிரியருக்கு அந்த எண்ணம் வருதுன்னா அது மூளை அந்த அளவிற்கு போய் பாதிக்குது. சோ இப்படி தொடர்ந்து நீங்க ஒரு பேண்டமிக் சமயத்துல நான் நினைக்கிறேன், ஒரு பள்ளியினுடைய காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுந்த உடனே அதே இடத்துல போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரு, அது எல்லா அரசு பள்ளிகள்லயும் நாங்க ஸ்திரத்தன்மைய வந்து டெஸ்ட் பண்ண போறோம்னு. இன்னி வரைக்கும் ஏதாவது அறிக்கை நீங்க பாத்திருக்கீங்களா? பாக்கல. இன்னைக்கு வேளாண் துறையில இருக்கக்கூடிய மாணவிகளை டிஜிட்டல் சர்வேக்கு அனுப்புறதாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுது. அதே மாதிரி எண்ணும் எழுத்தும், நேத்து பேப்பர்ல நினைக்கிறேன் நான் படிச்சேன், எண்ணும் எழுத்தும் வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நியூமரசி அண்ட் லிட்ரசி என்ன தேசிய கல்விக் கொள்கையில சொல்லி இருக்குதோ அது இருக்குதான்னு பாக்குறதுக்கு யாரு பிஎட்ல படிக்கக்கூடிய பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிராக்டிக்கல் ஒர்க்கா இதை கொடுக்க போறோன்னு. அப்ப ஆக மொத்தத்துல என்ன, எல்லா வேலைகளையும் நீங்க ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் இல்ல ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய அப்ரெண்டிஸை வச்சு நடத்துவீங்க. ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்ல, அதை செய்யறதுக்குள்ள விதியும் உங்ககிட்ட இல்ல அப்படிங்கறத அவங்க மறைமுகமா ஒத்துக்கிறாங்களான்றதுதான் நம்ம பார்க்கணும். சொல்லும்போது சொன்னீங்க அந்த சல்மா பள்ளியில அந்த மாணவிகளுக்கு மது கொடுக்கும் அளவிற்கு ஆசிரியர்களுக்கு துணிச்சல் வந்திருக்கு. எப்படி இந்த துணிச்சல் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த ஸ்கூல் எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கு சார். அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது திரும்பவும் அந்த பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள அடைக்காத வரைக்கும் இவங்க விடமாட்டாங்க போலையோ அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இங்க செயல்கள் இருக்குது. இப்பதான் ஒரு ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க வெளியில வந்து ஹையர் ஸ்டடிஸ் வரைக்கும் படிக்கிறதும் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதும் இந்த கடந்த 10-15 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த டாக்டரேட் முடிக்கிறவங்க அப்படியே டபுள் ஆயிருக்காங்க. அதுலயும் பாதிக்கு பாதி பெண்கள் இருக்காங்க. ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுல மோர் தென் 50% பெண்கள் இருக்காங்க. வேலைக்கு போறதுல பெண்கள் ஈக்குவலா இருக்காங்க. இவ்வளவு தூரம் மாறி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு ஒரு பாலியல் சீண்டல் வருது, பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, அப்ப நீ இந்த பிரச்சனையே வேண்டாம்மா, படிச்சு முடிக்கிறியா, ஒரு நல்லா அவங்க கையில கட்டி கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சது, என் கடமை முடிஞ்சதுன்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த 5 வருஷத்துக்குள்ள பேரண்ட்ஸை கொண்டு போய் தள்ளிடுவாங்களோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்க சமூக நீதி திராவிட மாடல் இருக்கு. எந்த சுயமரியாதை பேசுறாங்களோ, எந்த பெண்களுக்கான விடுதலைன்னா அக்கா பேசுவாங்க. ஆனா நீங்க சல்மா ஸ்கூலுக்கு பாருங்க, இன்னி வரைக்கும் அந்த அக்கா போய் பார்க்கவே இல்லை. இது உண்ணாவுல நடந்திருந்ததுன்னா அங்க போய் வந்து கேண்டில் ஏத்திப்பாங்க. ஓகே மேம், இதுல நீங்க சொல்ல வரைய கருத்து என்னன்னா, மீண்டும் மாணவிகள் பழைய காலத்திற்கே அடுப்பங்கரைகளே தள்ளப்படுவார்கள் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை கொண்டு போய் விட்டுரும் இந்த அரசுன்னு சொல்ல வரீங்களோ? ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுடைய உயிர் முக்கியம், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு முக்கியம், பாதுகாப்புக்கு அப்புறம் தான் படிக்கிறது அப்படிங்கிறதே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் இந்த புறச்சூழலுடைய அழுத்தத்தினால நான் படிக்க வைக்கணும்னு நினைச்சா கூட, நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல மிகப்பெரிய அளவிற்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு வருமானம் வந்துகிட்டு இருந்தது. நீங்க அதுவும் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸையே எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து துபாய் வரைக்கும் போய் டெல்லி, பாம்பே, வெஸ்ட் பெங்கால் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர்ஸ் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ்ல பெரிய அளவுக்கு பணம் குறைந்ததற்கு காரணமே என்ன அப்படின்னா, பிள்ளைகள் நேரடி வகுப்புக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க, ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிருச்சு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கம்மி ஆயிடுச்சு. இப்ப இதே மாதிரி சூழல் இருந்ததுன்னா திரும்பவும் வந்து நீ வீட்டுல இருந்தே படிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிரும். இந்த பெண்களுக்கு வந்து இந்த நடக்கிற இந்த விஷயம் திரும்ப திரும்ப இதே மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா வீட்டுல இருந்தே நீ படிமா, உன்னுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திரும்பவும் இதை கொண்டு வராம இந்த திராவிட மாடல் விடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நல்லதுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய திராவிட மாடல் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இதற்கும் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். சம்பவத்திற்கு அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.